ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பெரம்பலூரில் இருக்க அம்மோனைட் அருங்காட்சியகம் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 12 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு அரிய வகை கடல் உயிரினம் தான் இந்த அம்மோனைட். இது அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் சில பகுதிகளில் கிடச்சிருக்கு. காரை, கொலக்காநத்தம், பிலிமிசை, தாமரைக்குளம், காட்டுப்பெரியங்கியம், பெரியநாகலூர் இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமப்புறங்களில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட தொல்லுயிரினங்கள் கண்டுபிடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம நேரடியாகவே போய் பார்க்கலாம். இதோட எச்சங்கள் எல்லாமே நம்மளுக்கு காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஸோ உலகத்திலே பார்த்திங்கன்னா உலகளவில் ரொம்ப 12 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றின ஒரு உயிரினம் இப்போ அதோட எச்சம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது சொல்லப்போனால் நம்மளுக்கு அதை பார்க்குறதுக்கு ஒரு அரிய ஒரு இது தான். ஸோ அதனால் அதை பற்றின டீட்டெயில்ஸ், அது எப்படி வந்துச்சு, அதை பற்றின வரலாறு எல்லாமே இந்த மியூசியத்தில் அழகாக அதை விளக்கியிருக்காங்க. ஸோ இதோட வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆலத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட சாத்தமங்கலம் அப்படிங்கிற பகுதி பார்த்திங்கன்னா ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடலுக்கு அடியில் இருந்திருக்குது. ஸோ அப்போதைக்கு வாழ்ந்த அந்த கடல்வாழ் உயிரினங்கள்லாம் தாவரங்கள், மரங்கள் இந்த மாதிரி எல்லாமே என்ன பகுது காலப்போக்கில் எல்லாமே புதைஞ்சி போய் ஒரு படிமங்களாக மாறிடுச்சு. ஸோ அப்படி இருக்க அந்த புதை படிமங்கள் தான் இப்போ கண்டுபிடிச்சி அதில் தான் அந்த அம்மோனைட் இருந்ததையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு இதுவாக நம்ம ஒரு மியூசியம் மையம் அமைச்சு நம்ம மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற விதமாக தான் அதை அமைச்சிருக்காங்க. இந்த அம்மோனைட் அப்படிங்கிற உயிரினம் பார்த்திங்கன்னா கடலில் வாழக்கூடிய ஒரு நத்தை வகையை சார்ந்தது, கடல் நத்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அம்மோனைட் அருங்காட்சியகம் எங்கே இருக்குது அப்படின்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் தாலுகா ஆஃபீஸ் வளாகத்தில் தான் இந்த மையத்தை அமைச்சிருக்காங்க. ஸோ கூத்தூர், காரைப்பாடி, கொளத்தூர் இந்த மாதிரி கிராமப்புறங்களில் கிடச்ச இந்த அம்மோனைட் உயிரியோட அந்த தொல் படிமங்கள் பார்த்திங்கன்னா வரிசையாக உங்கள் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாமே உங்களுக்கு அழகாக காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ நீங்களுமே ஃப்ரீ டைமில் இந்த மியூசியம் விசிட் பண்ணி பாருங்கள். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.